ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாட்ஸ்அப்பை எப்படி லாக் பண்ணி வைக்கலாம். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் மற்றவங்க யாராவது எடுத்தால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அது ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இது லாக் பண்ணி வச்சா அவங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அல்லாட்டா நீங்கள் போட்டிருக்க பாஸ்வேர்டு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். அப்படி வாட்ஸ்அப்பை எப்படி லாக் பண்ணி வைக்கலாம், இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கட்டுற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் டாப் ரைட் சைடில் 3 டாட் சிம்பிள் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததை இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. செட்டிங்ஸ் பேஜில் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே ஆப் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப் லாக் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே அன்லாக் வித் பயோமெட்ரிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டிசனேபிளில் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணும்போது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்பாங்க, அதை கொடுங்க. ஓகே, இப்போ ஆப் லாக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஆப் லாக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3 ஆப்ஷன் காணலாம். இம்மீடியட்லி, ஆஃப்டர் 1 மினிட், ஆஃப்டர் 30 மினிட். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன். நமக்கு ஏதாவது மெசேஜ் வந்தால் அதோட மெசேஜ் கண்டென்ட் ஷோ ஆகணும் என்றால் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இவ்வளோ தான். நம்மளோட வாட்ஸ்அப் இப்போ லாக் ஆகிடுச்சு. இந்த மெத்தடு யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைலில் வாட்ஸ்அப் லாக் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.